ஜீனியஸ் தமிழா நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவுமே ஒரு முக்கியமான தகவல் தான் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கர்நாடகாவில் இப்போ ஒரு அப்டேட் நியூஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கர்நாடகாவில் இருக்கிற எந்த ஒரு தனியார் கம்பெனியாக இருந்தாலும் சரி, அதாவது கவர்மெண்ட் கம்பெனி பிரச்சனை இல்லை, அது வந்து அவங்களோட துறை, அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. தனியார் கம்பெனியில் 100% கன்னடர்களுக்கு தான் வேலை தரணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற நியூஸை வந்து அந்த மாநிலத்தோட முதல்வர் சித்தராமையா தன்னோட எக்ஸ் பதிவில் வந்து குறிப்பிட்டிருந்தாரு. அதாவது எக்ஸ் தளத்தில் வந்து குறிப்பிட்டிருந்தாரு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த நியூஸ் உண்மையா அப்படிங்கிறத ஒரு டீப்பாக வந்து ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, இந்த நியூஸ் வந்து ஃபஸ்ட்டு உண்மையாக தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தனியார் நிறுவனங்களோட கூட்டமைப்பு எல்லாமே சேர்ந்து அவங்ககிட்ட வந்து, அதாவது முதல்வர்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கர்நாடகா, அதாவது பெங்களூர் அப்படிங்கிற ஒரு நகரத்தோட, அதாவது இந்த பெங்களூர் நகரத்துக்கு இருக்கிற ஒரு அடையாளம் வந்து அழிஞ்சு போகும் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதனால இந்த சட்டத்தை இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நிறுத்தி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கர்நாடகாவில் இருக்கிற தனியார் நிறுவனத்தில் 100% கன்னடர்களுக்கு தான் வேலை இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, 50%, அதாவது 50% ஒரு கம்பெனி இருக்குன்னா அதுக்கு வந்து மேனேஜர் இருப்பாங்களா, அந்த மேனேஜர் போஸ்டிங்க்கு 50% கன்னட ஆட்களை தான் நியமிக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து ஒரு சட்டமாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவித்து, அதாவது இங்கே இருக்கிற எல்லா ஐடி நிறுவனமாக இருந்தாலும் சரி, எல்லா கம்பெனியும் சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதனால் அவங்க வந்து இந்த சட்டத்தை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, முதல்வர் அவர்கள் எக்ஸ் தளத்தில் தன்னோட பதிவையும் வந்து நீக்கியிருக்காரு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு நியூஸ். ஏன்னா அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட பெங்களூர் அப்படிங்கிற ஒரு சிட்டி உருவாகிறதுக்கு முக்கியமாக இருந்தது யாருன்னு பார்த்தோம்னா, தமிழர்களும் தெலுங்கர்களும் தான். ஏன் நான் சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்காரங்களும் தெலுங்குக்காரங்களும் சேர்ந்து தான் இந்த பெங்களூர் அப்படிங்கிற சிட்டியை வந்து நல்லா வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து முக்கால்வாசி ஆளுங்க வந்து தமிழ்காரங்க நிறைய இருப்பாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா எல்லா கம்பெனிலையும் வந்து தமிழ்காரங்க இல்லாத ஆளுங்களே கிடையாது. முக்கியமாக ஐடி துறையில் தமிழ்காரங்க வந்து அதிகமாக இருப்பாங்க. ஓகே, இந்த வீடியோ நான் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காண்டி தான் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா, இப்போ தமிழ்நாடு இருக்குன்னா இந்த மாதிரியான சட்டங்கள் வந்து இன்னும் வந்து கொண்டு வரல. ஆனால் கன்னடர்கள் வந்து ரொம்பவும் வந்து தெளிவாக இருக்காங்க. அவங்களோட உணர்வை வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி, அதாவது அவங்களுக்கு போக தான் மற்றவங்களுக்கு எல்லாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ என்ன ஒரு சட்டம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, கன்னடத்தில், அதாவது எல்லா கடையிலையும் வந்து கன்னட நேம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு இதாக சொல்லியிருக்காங்க. இப்போ நான் பார்க்காத போர்டே கிடையாது. அதாவது நான் இப்போ வந்து பெங்களூரில் தான் இருக்கேன். எல்லா கடையிலையும் வந்து கன்னடத்தில் போர்டு இருக்கும். ஏன் மாலில் கூட இங்கிலீஷ்லேயும் போர்டு இருக்கும், கன்னடத்துலேயும் போட்டிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்டம் வந்து அமலாகுமா அமலாகாதா அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் இந்த சட்டம் வந்து அமலாகிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்பவுமே மிக மிக குறைவு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது வந்து மறுபடியும் பின் வாங்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நிறைய எழ ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு கன்னடர்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தான் அதுக்கான வழியை வந்து ஆராயணுமே தவிர, இப்படி ஒரு கம்பெனி மேலே அதாவது அபராதம்லாம் விதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ நான் ஏன் போட்டேன் அப்படின்னா, இந்த மாதிரியான விழிப்புணர்வு வந்து உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் போட்டேன். ஏன்னா தமிழர் அப்படிங்கிறது தமிழர் தான், கன்னடர் அப்படிங்கிறது கன்னடர் தான். ஆனால் எல்லாருமே வந்து மனிதர் தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஆனாலும் மாநில அடிப்படையில் அவங்க வந்து வேறுபட்டு இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள ஒரு வந்து ஒற்றுமை இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பெங்களூரில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து வெளியே நின்று தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதை யாராவது கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப வந்து சிக்கலாயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.